விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமசிகுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விருச்சிக ராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாசம். இந்த கடகராசியோட அதிபதி சந்திரன், சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி தேவி. அதாவது இந்த மாதம் அம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் ஆடி மாதம், அம்மன் மாதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசங்கிறது தட்சிணாயன கால ஆரம்பம். தேவர்களுடைய இரவு பொழுது காலம். ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரை உள்ள 6 மாத காலம் தட்சிணாயன கால ஆரம்பம் இந்த ஆடி மாசத்துல இருந்து. ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடும், அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் மஞ்சள் வாழைப்பழமும் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆடி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். வீடு கட்டுவதற்கு கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள் ஆடி 11 வாஸ்து நாள். ஆடி 12ஆம் தேதி ஆடி பூரம். அன்றைய தினம் பார்வதி தேவையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை விலகும். அதே போல பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். அன்றைய தினம் ஆடி பூரம் விரதம் இருந்து அம்பாளை, அதாவது பார்வதியும் ஆண்டாளையும் வழிபாடு செய்யும் பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 13ஆம் தேதி நாக பஞ்சமி. அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் விலகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் இதெல்லாம் விலகும். அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் விலகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு. அந்த தினம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல மடங்கு பெருகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி 31 ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்ய வேண்டும். செய்யும் பொழுது நமக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, நோய் தீரக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது ஆடி கிருத்திகை அன்று. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆடி மாசத்துல விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி, ஒம்பு வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். இப்போ 1க்கும் 6 செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக செவ்வாய்க்கு 10ஆம் இடங்கிறது திக்பலம், வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை. அப்போ தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் இருக்கார். உங்கள் ராசிநாதன் 10ல் இருக்கும்போது உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், புதிய பதவி, பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோக உயர்வு, உத்தியோகத்தில் நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஆனால் தொழில் போட்டிகளும் கூடவே இருக்கும். 10ஆவதுக்கு கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். கேது எதையும் தடுக்கும், சுருக்கும். அப்போ விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயக பெருமானுக்கு திங்கட்கிழமையிலே தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும்போது தடைகள் விலகும், தொழில் சம்பந்தமான தடைகள். 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். அப்போ 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பது அதை விட யோகம். ராசி அதிபதி போய் 11ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா லாபகரமான மனிதராக மாறுவார். மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள் இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். நீண்ட நாளாக நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியம் ஒன்று நடைபெறும். அதே போல உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு. 6ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்காருன்னா எதிரியெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. நோய் எதிரி, ஒம்பு வழக்கு, கோர்ட்டு இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக செவ்வாய் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், சயன, போகஸ்தானம். 12க்கும் 7க்கும் 12க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். 7ஆம் இடத்திலேயே 10ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறார், ஆட்சி பெற்றுனா திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலிலே வெற்றி, நண்பர்கள் வெளிவட்டார பழக்கங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி அவர் தான் 7ல் இருக்காருன்னா வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கும்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல மறைகிறார். 7ஆம் இடத்து அதிபதி 8ல மறைகிறது நன்மை இல்லை. ஏன் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத வாக்கு வாங்குதல்களை தவிர்க்க வேண்டும். ஆனா 12ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி 8ல மறைகிறார் அப்படின்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானம் மறைஞ்சா அதுக்கு பேரு விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 8க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியம், தொலைதூர பயணம், உயர்கல்வி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ உயர்வு கல்வி. ஆனா 2ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி இந்த மாசம் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வக்கரகதியில தான் செஞ்சிருக்கிறார். அப்ப 11ஆம் இடத்து அதிபதி 9ல செஞ்சரிப்பது யோகம். ஏன்னா 9, 11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்பெல்லாம் எதிர்பாராத பொருளாதார நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமான திடீர் பொண்ணு தனவரவு இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் அவரும் 8ஆம் இடத்து அதிபதி. 8ஆம் இடத்து அதிபதி 9ல இருக்காருன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி 9, 11ங்கிறது எதிர்பாராத நன்மைகளை சொல்லக்கூடிய அமைப்புள்ளதாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி. 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவா 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். தந்தை கிரகம் சூரியன். காரகோ பாவனாஸ்தி. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், அதாவது பாத்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனைகளை தந்தைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி அரசு வழி அனுகூலங்கள், அரசு வழி ஆதாயங்கள், அரசு திட்டங்கள், அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கணுங்கிறவங்களுக்குலாம் அது உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மற்றபடி அதிர்ஷ்டங்கள் இருக்கும், தொலைதூர பயணத்தால் அனுகூலங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாசம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் 11ல் இருக்கார். அதுவே பெரிய நன்மை. அடுத்ததா பாத்தீங்கன்னா வரிசையா பாத்தீங்கன்னா 9, 10, 11ல கிரகங்கள் இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம குரு 8ஆம் இடத்து குருவுடைய பலன் எல்லாம் குறைவுபடக்கூடிய நேரமா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 11ல் இருக்கும்போது எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா வெற்றி கிரகமே செவ்வாதான். 11ல் இருக்கும்போது தொட்ட காரியங்கள் அனைத்தும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.